என்ன ரிப்பேர் பண்ணீங்க, எப்பதான் கிளீன் பண்ணீங்க அப்படின்னு சில கேள்விகளை கேட்பாரு. அதெல்லாம் நமக்கு வந்து ரெக்கார்டை பார்த்து அவர்கிட்ட சொல்றது நமக்கு ஞாபகமும் இருக்காது. எங்க எழுதி வச்சிருக்கோம் அந்த அவசரத்துல தெரியாது. அங்கேயே எழுதி பெருசா பேப்பர்ல போட்டுட்டா அவரே பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் ரிப்பேர் பண்ணிட்டு எழுதி நோட் பண்ணி வச்சிருவீங்க போல் இருக்கு, என் பேரு போன் நம்பரை கொடுத்துருவீங்க போல் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு விதத்துல மன திருப்தியோட எனக்கு எல்லா ஃபிகரும் கிடைச்சிருச்சு சார், இதை பத்தி கம்ப்ளீட் ஹிஸ்டரி நான் தெரிஞ்சுட்டேன், ஃபாலோ பண்ணி அதை சீக்கிரம் நான் கரெக்டா ரிப்பேர் பண்ணிடுறேன், என்ன அட்டென்ட் பண்ணணும், எந்த இடத்துல குறை இருக்குங்கிறது இந்த ஸ்பேர் பார்த்துலே இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு எப்படி ப்ராப்ளம் வருதுங்கிறது எனக்கு அனலைஸ் ஆயிடுறது. ஐ ஹவ் நோ ப்ராப்ளம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வீட்டுல டியூப் லைட் எல்லாம் இருக்கு. அந்த டியூப் லைட் எல்லாம் வந்து ஒரு கைட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ கைட்டி கிளீன் பண்ணி மறுபடியும் மாட்டலாம். மாட்டும் போது உள்ள பூச்சி போகாது. பூச்சி எல்லாம் நிறைய இருந்தா உள்ள இருக்க ஒயரை கட் பண்ணிடும், அது ஷார்ட் ஆகும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட அதுல எழுதி ஒட்டியிருக்கேன் பாருங்க, இன்னைக்கு பண்ணிட்டுன்னு இருக்காது. அதை பாத்தீங்கன்னா தேதி ரிமூவ்ட் அண்ட் கிளீன்டு அப்படின்னு ஒரு டேட் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா என்னைக்கு அதை எடுத்தோம், எப்ப கிளீன் பண்ணணும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு பண்ணலாமே அப்படின்னு தோணும். இல்லைன்னா ஆல்ரெடி டைம் இஸ் ஓவர். இப்போ நம்ம வீட்லயே பலவிதமான ஏரியாவில் அந்த கீயை யூஸ் பண்றோம். ஒரு பீரோ கொண்டு இருக்கும், சைக்கிள் கொண்டு இருக்கும், கேட்டு கொண்டு இருக்கும், எமர்ஜென்சி கொண்டு இருக்கும், ஒரு ஸ்பேர் இருக்கும். இதெல்லாம் அந்த நேரத்துல ஒரு சாவியை தேடுறதை விட இந்த மாதிரி எழுதி வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம எடுத்துட்டு போகலாம், வேலையை முடிச்சுட்டு அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ஒன்லி எ மினிட். இதை எடுக்கிறதுக்கோ திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதுக்கோ நான் டைம் என்ன ஸ்பெண்ட் பண்ண வரும், அதனுடைய பெனிஃபிட் என்ன. இப்போ எங்க வீட்லயே எங்கிட்ட பிளாட்லயே மேல இருக்கவங்க அவங்க எல்லாம் கூட எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சார் கிட்ட கொடுத்து வச்சா டக்குன்னு கேட்ட உடனே கிடைக்கும், தேட வேண்டாம். அவங்க வார்த்தையை யூஸ் பண்றதே அந்த தேட வேண்டாங்கிற வார்த்தை தான். அவங்களுக்கே அது இன்னும் மனசுல பதியல. இது ஒவ்வொருத்தருக்கும் எந்த பொருளையும் நம்ம தேடிட்டு இருக்க கூடாது, அதனால டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இது ஆரம்பிச்சு இது பல வருடங்களா இந்த நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது நேரத்து இல்லை, அது நல்ல முறையில் போடுறது. இதனால பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாரும் இதை பார்த்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து சில பேர் வரும்போது பார்த்துட்டு நம்ம வீட்லயும் இந்த மாதிரி கீயை மாட்டி விட்டுலாமே, ஈஸியா இருக்குமே, அது ஒரு அரேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்னு பண்றாங்க. அங்கதான் என்னுடைய சக்சஸ். 100 பேருக்கு சொல்றோம், ஒருத்தர் அதை வந்து ஆசைப்பட்டு சேஞ்ச் ஆகி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதுதான் என்னுடைய சக்சஸ். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்.